இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா நட்பு. நண்பர்கள் நண்பர்கள் பத்தி நம்ம பேசுற அளவுக்கு பெரிய ஆள் தான். ஏன்னா எனக்கு இருக்கிற நட்பு அவ்வளோ பெருசு. நண்பர்கள் பத்தி பேச எனக்கு உரிமை இருக்கு. என் நண்பர்களை பத்தி பேச எனக்கு உரிமை இருக்கு. என்னோட நண்பர்களை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு இந்த டாபிக்கு, அதாவது நான் படித்த கவிதைகளில் உங்களுக்கு நான் படித்து காட்ட போகிறேன். எனக்கு ரொம்ப ஆழமாக என் மனசு டச் பண்ண என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கடந்து நான் வந்ததில் எனக்கு ரொம்ப டச் பண்ண கவிதைகளை தான் இப்போ நான் உங்கள் முன்னாடி படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கவிதை. எதையும் செய்யக்கூடிய நட்பு கிடைத்தும் அதை உபயோகித்து கொள்ளாததில் இருக்கிறது நட்பின் அழகு. இந்த மாதிரி கவிதை இல்லை, சான்ஸே இல்லைல்ல. நெக்ஸ்ட். பல நாட்களுக்கு ஒரு முறை பேசினாலும் நண்பனின் பட்ட பெயர் தான் முதலில் ஞாபகத்துக்கு வருகிறது. இது ரியாலிட்டி, எல்லாருக்குமே நடக்கும். யாருக்கு தான் இவங்களுக்கு தான் நடக்கணும் அவங்களுக்கு தான் நடக்கணும்லாம் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில் பிரிஞ்சிட்டோம். இப்போது லேட்டஸ்ட்டாக இங்கே சென்னையில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணும்போது அவங்களுடைய பட்டப்பேர் தான் எல்லாருமே ஞாபகம் வருது. அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்கும், அந்த பட்டப்பேர் தான் ஞாபகம் வருது. எல்லார் கண்ணுலையுமே கண்ணு ஒரு துளி கலங்குச்சு. எல்லார் கண்ணுலையுமே, என் கண்ணுலையும் உட்பட எல்லார் கண்ணுலையுமே கண்ணு ஒரு துளி கலங்குச்சு. அதுக்கு காரணம் நட்பு தான். அதாவது காதல்ல தான் கண் கலங்குவாங்க, வலி அதிகம் அப்படின்றது இருக்கும். ஆனா அதை விடையே பல மடங்கு நட்பில் கண் கலங்கிறது வலி அதிகம். நட்பு பிரியும் போது அதை விட வலி அதிகம். அது நண்பர்களை ருசித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அடுத்த கவிதையை படிக்கிறேன், என் நெஞ்சு டச் பண்ண கவிதை. எத்தனை வயதானாலும் மரியாதை மட்டும் கிடைக்காது நண்பர்களிடத்தில். இதுவும் உண்மையான ஒன்று, எனக்கு நடந்தவங்க தான். நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் எவ்வளோ யூடியூப் சேனலில் போயிட்டு நம்ம சப்போஸ் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சி சினிமாலேயே நம்ம போனால் கூட ஃபோன் அடித்து முதல் வார்த்தை, டேய் நடா பண்ணிக்கிற கேவலமா அப்படின்ற வார்த்தை தான் ஃபஸ்ட்டு நண்பர்களிடத்தில் வரும். இது எதுவுமே பண்ண முடியாது. இன்னொரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அது நம்ம லோக்கல்ல இருக்கிறாரு. அந்த நண்பர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இவ்வளோ வீடியோ எடிட் பண்ணி போடுறேன், எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பர், அப்படி கண்டினியூ பண்ணுங்க அப்படி இப்படின்னு எனக்கு கமெண்ட் வரும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் சொல்கிறான் என்கிட்ட, என்னன்னு சொல்கிறேன், என்னடா கேவலமாக போட்டுனுக்கிற வீடியோஸை ஒன்று கூட நான் பார்க்குறதே கிடையாது, என்னடா கேவலமாக போட்டுனுக்கிற வீடியோஸை ஒன்று கூட நான் பார்க்குறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் ஃபர்ஸ்ட் ஆளாக தான் பார்த்துருப்போம் அந்த வீடியோவை. அது நண்பர்களுக்குள்ள அந்த மரியாதையை எதிர்பார்க்கவே முடியாது. மரியாதை எதிர்பார்த்தா அது நட்பே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட். காதலின் பிரிவை விட கொடுமையானது பல வருடங்கள் பழகிய நட்பின் பிரிவு. இது பேசும்போது எனக்கு கண்ணு லைட்டாக கலங்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பேசுகிறேன். நட்பு பிரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். என் நட்புலாம் ரொம்ப ஆழமானது. அவங்க இல்லாத வாழறோன்னு நினைக்கிறதே ஒரு கனவு தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரொம்ப வருஷம் நாங்கள் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நட்புலாம் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் சோசியல் மீடியாவில்
இந்த மாதிரி இதில் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு சில இதுவெல்லாம் வந்து ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்பர் கிடைச்சி ஃபாலோ பண்ணிருப்பான். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஒரு ஃபீலிங்கான ஸ்டேட்டஸ் போட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் போச்சு. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் நான் போடுறேன்னா எத்தனை பேர் கமெண்ட் கொடுக்குறாங்களோ இல்லையோ, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அசிங்க அசிங்கமா திட்டு வரும் எனக்கு. இது வந்து யாருன்னா அந்த அளவுக்கு வராது, ஏன்னா நம்ம ஏற்கனவே நொந்து போயிருக்கிறோம். ஆனா வந்து கேவலமா திட்டுவானுங்க. அது வந்து மறக்க முடியாத ஒண்ணு. நட்பில் இதெல்லாம் வந்து அழகுதான்.